கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உள்ளகர பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் சுசீலா. நான் 5 வருஷமாக நான் சொந்த வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் வீடு கட்ட முடியாமல் ரொம்ப ஒழுகலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டு வீடு கட்டலான்னு ஏற்பாடு பண்ணோம். ஆகஸ்ட் மாதம் நான் ஜெபித்து ரொம்ப அழுதேன். அப்போ ஐயா அண்ணன் சொன்னாங்க, மகளே சுசீலா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய பாதத்தில் நீ வந்திருக்கிற, ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைப்பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நான் ஜெபிச்சுட்டு போனேன். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அழகாக பெரிய ஒரு ஹாலு டைல்ஸ் போட்டு கட்ட, இப்போ பெட்ரூம் போட, கிச்சன் போட ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். அண்ணன் சொன்ன மாதிரியே திறந்த வாசலை எனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்ததற்காக எனக்காக ஜெபித்த அண்ணாவுக்காகவும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என் பேர் சந்திரா. நான் காஸ்மேட்லேருந்து வரேன். பேரன் கப்பலுக்கு போயிட்டு 6 மாதம் சம்பளமே கிடைக்கல. போன மாதம் நான் விண்ணப்பம் எழுதி போட்டு ஐயாட்ட ஜெபிச்சுட்டு போனேன். அவனுக்கு சம்பளம் கிடச்சிது. அது மாதிரி என் மகளுக்கு வீடோ ஒரு இடமா கேட்டிருந்தேன். அது நல்ல ஒரு இடம், வீடு கட்ட ஒரு இடம் கிடச்சிது. இடத்த தந்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியும் ஜெபிச்ச அண்ணனுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது ஏன் நமக்கு சந்தோஷம் உண்டாகணும்னா, ஆண்டவரை நம்ம பார்க்க வர்றோம். உலக மனுஷனை அல்ல, ஆண்டவரை, இந்த உலகத்தை சிருஷ்டித்து நம்மளை இதுவரைக்கும் பராமரித்து வழிநடத்தி ஆசீர்வாதமாக வச்சிருக்கிற அப்பாவை பார்க்க வர்றதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசத்தோடு இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பயணப்படுங்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு மனம் திரும்புதலின் கனிகள். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இது ஒரு கட்டளையாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள் என்று. அது ஒரு கட்டளையாய் இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்தின் ஒரு ஏக்கம். உங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து உங்களை குறித்த ஒரு விருப்பத்தை, உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விருப்பமானதை எல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து கேட்டு வாங்கிக்கிறோம். நமக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ எல்லாமே ஆண்டவரிடத்தில் உட்காந்து மணிக்கு ஒரு கணக்காக சொல்லிவிடும். என்னென்ன வேணுமோ எல்லாம் சொல்லி லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன். எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே. ஒன்றும் தப்பில்லை. நம்ம அப்பாட்ட பிள்ளைங்க கேட்குறதுக்கு உரிமை உள்ளவங்க. நீ ஏன் கேட்குறேன்னு யாரும் உங்களிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. என்னாலும் உனக்கு ரொம்ப பேராசைப்பா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா. யார் சொன்னது கேட்கக்கூடாதுன்னு? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ மனம் திறந்து நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை பெற்றவர்கள். அதிகாரத்தை பெறாதவங்க வேணா சொல்லலாம், என்னப்பானாலும் ரொம்ப பேராசப்பா எனக்குன்னுவாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்கள் மனசில் என்னென்ன விருப்பம் இருக்குதோ, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறத லிஸ்ட்டை மட்டும் கொடுக்கறது நம்ம ஆண்டவர் மளிகை கடை ஓனர் இல்லை, நம்ம ஆண்டவர் தயாள பிரபு. ஆமேன். அவர் எப்படி கொடுப்பாரா? நீ லிஸ்ட்டு கொடுக்கணும். ஆனால் நீ கொடுத்த லிஸ்ட்டை காட்டு, நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்ததற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஆமேன். ஆமாம், நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் நம்ம கேட்குற காரியங்களை நமக்கு செய்ய மாட்டார். அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை நினச்சா போதும், உங்கள் வீட்டில் எல்லாம் குமிஞ்சிரும். ஆமேன். ஆமாம். அன்னைக்கு யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு
வண்டிகளை அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர்றதுக்கு வண்டிகளை அனுப்பினான். ஒவ்வொரு வண்டியிலும் பல விதமான ஆசீர்வாதங்கள் பரிவாரங்களை வச்சு அப்படியே வண்டி வண்டியாக அனுப்பினானா. உலக பிரகாரமான ஒரு புள்ள அப்பாவுக்காக வண்டிகளை அனுப்புறதுன்னா நம்ம அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளோ வண்டிகளை வச்சிருப்பார். ஆமே. ஆனால் அதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நிபந்தனை ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீ மனம் திரும்புதலின் கனியை நீ கொடு. இது உன் வேலை. இது கனி கொடுக்க வேண்டியது உன் வேலை. அதற்கு ஏற்ற பலன்களை கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. சரி, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் தப்பாக ஒரு ஜெபம் சொல்லிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய இடத்துல சிலரை ஜெபிக்க மைக்க கொடுத்தோன்னு அவங்க சொல்லுவாங்க, ஆவியின் கனிகளை எனக்கு தாரும், ஆவியின் கனிகளை எனக்கு தாரும். அப்படின்றது தவறான ஒரு ஜெபம். ஆவியின் வரங்களை தாரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கலாம். ஏன்னா அந்த ஆவியின் கனிகள் நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது. ஆவியின் வரங்கள் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆவியனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். அதை பெற்றுக்கொண்ட நம்ம எப்போவுமே ஆவியின் கனிகளை கொடுக்கணும். ஆவியின் கனிகள்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அன்பு, சந்தோஷம், எல்லாம் இச்சையடக்கம், எல்லாம். இதுதான் ஆவியின் கனிகள். அப்படின்னா நல்ல குணாதிசயங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இன்னைக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறாரு. நீங்கள் நிறைய விண்ணப்பத்தை அதுக்கு ஈக்குவலாக ஆண்டவரிடத்தில் வச்சிடலாம். சரியா? ஆண்டவர் வைக்கிற விண்ணப்பம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதல் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் கிடையாது, எனக்கு கஞ்சா பழக்கம் கிடையாது, எனக்கு எந்த விதமான இச்சையின் காரியங்களில் நான் விழுறதில்லை, எந்த விதமான ஆபாச காரியங்களுக்கு நான் போட்டேன், கண்களின் இச்சையில் விழமாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பரிசுத்தவான் என்று நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். அது வல்ல பரிசுத்தம். மனம் திரும்புதல் இந்த இச்சையிலிருந்தோ இல்லைன்னா மது பழக்கத்திலிருந்து இவைகளிலிருந்து மட்டுமல்ல. இது பொதுவாக நிறைய பேர் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு. உங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, அடுத்தவர்களுடைய மனம் துக்கப்படும்படி நீ எந்த காரியம் செய்தாலும் அது ஒரு பாவம். அதுதான் நம்முடைய மனசில் இன்னைக்கு நினைக்கணும். நம்ம அசால்ட்டாக அடுத்தவங்களை திட்டி அவங்க மனசை காயப்படுத்திடும், அது பாவம் அப்படின்றது யாருமே நினைக்கிறது இல்லை. அவங்க நம்முடைய வார்த்தை நிமித்தம் ஒருவர் காயப்பட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பாவம். நம்ம அதிகாரத்தை கையில் வச்சுட்டு அவங்கள அற்பமாக பேசுகிறது ஒரு பெரிய பாவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தவர்களை அதிகாரத்தை வச்சு அடக்குவது ஒரு பெரிய பாவம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வேலை வாங்கிக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக, இதுக்கு போய் இவ்வளோ பெரிய தண்டனையான்னு எல்லாரும் வாயில் விரல வச்சுட்டு பார்க்குற அளவுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. ஆமேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஆண் ஆதிக்கம் அப்படின்றது ஒரு பெரிய பாவம். ஆணவத்தில் வர்றது தான் இந்த ஆண் ஆதிக்கம் அப்படின்வாங்க. ஒரு நாளும் உங்களிடத்தில் ஆண்கள் எப்பொழுதுமே குடும்பத்தில் நீங்கள் தலை தான், அது ஒன்றும் ஆண்டு யாரும் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் தலை அப்படின்றதுக்காக தலைகால் புரியாமல் நடக்கக்கூடாது. தலை அப்படின்றதுக்காக தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. நீங்கள் தலை தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது உண்மைதான். ஆண்டவர் அதை சொல்லியிருக்காரு. தலை தான் எப்போவுமே அமைதியாக இருக்கணும். ஏன்னா தலையை பார்த்து தான் கீழே உள்ளது எல்லாமே இயங்கும். சிலர் சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டை யாருன்னு காட்டு, நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு கூட அவன் இருக்கிற நேரம் கொஞ்சம்தான். அப்படின்னா ஃப்ரெண்டை காட்டு நீ யாருன்னு சொல்கிறேன்னா அப்பா அம்மாவை காட்டு நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம புழங்குவது எங்கன்னா வீட்டில் தான் அதிகமாக புழங்குவோம். காலையிலேருந்து நைட்டு வந்து என்னாச்சுன்னா காலையில் வரைக்கும் வீட்டில் தான் இருப்போம். லீவு நாட்களில் வீட்டில் இருப்போம். பகலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பஸ்ஸில் போவோம், கொஞ்சம் நேரம் ஆஃபீஸில் இருப்போம், கொஞ்சம் நேரம் எங்கேயாவது கடைக்கு போவோம். இப்படி தான் இருப்போம். மிக்ஸ் ஆகி இருப்போம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம இருக்கிறது நம்முடைய வீட்டில் தான். ஸோ அப்படின்னா உங்கள் பெற்றோர்கள் எப்போவுமே பிள்ளைகளுக்கு நற்சாட்சி உள்ள பெற்றோராக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் எனக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியே எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனம் திரும்புதல் இன்னைக்கு வேணும். பெரிய பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பாவிகளில் நான் பிரதான பாவி என்று சொல்லுகிறான். நான் பாவி இல்லைன்னு சொல்லுகிறதே ஒரு பெரிய பாவம். ஏன்னா
இந்த பாவி இல்லைன்னு சொல்கிறவன் சுயநீதி கற்பிக்கிற ஒரு பாவத்தை செய்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பரிசுத்தவான் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ அன்னதினமும் நம்ம பரிசுத்தத்தின் வஸ்திரத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா வசனத்தில் சாட்சியில் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு இந்த ரட்சிப்புங்கிற அனுபவம் எல்லாம் தினமும் நம்ம ரினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய காரியங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீ கொடு. நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை வண்டியாக நான் ரிலீஸ் பண்ணி அனுப்புவேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வசனத்தின் வெளிச்சத்தில் நீ யார் அப்படின்றத நீ அறிந்து கொள்ளணும். அடுத்தவங்க நீ ரொம்ப நல்லவங்க வல்லவங்க ஒன்ன மாதிரி யாரும் உண்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ யாருன்றத உன்னை கரெக்டாக காட்டுகிற கண்ணாடி ஆண்டவருடைய வசனம். அந்த வசனத்தில் உங்களை நீங்கள் சரி செய்து பார்த்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், வாலிபர் முகாமுக்கு போகும்போது சொல்லுவேன், வாலிப பிள்ளைங்க பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே போக முன்னால் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்துட்டு, ஆண்டவரே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போகலாமான்னு கேளுங்க. ஆண்டவர் சரின்னு சொன்னால் போங்க, இல்லை ஆண்டவர் முகம் துளிச்சிட்டாருன்னா போய் நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போ அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, சிலர் சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு ரோட்டில் போகிறேன், அவன் என்ன ரோட்டை பார்த்துட்டு போக வேண்டியது, அவன் எதுக்கு என்ன பார்த்தான் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி முட்டாள்தனமான கேள்வி ஒன்றுமே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, நேர்த்தியான வஸ்திரம். இன்னொரு இடத்துல தகுதியான வஸ்திரம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஆண்களின் உடைகளை பெண்கள் தரிக்கக்கூடாது, பெண்களின் உடைகளை ஆண்கள் தரிக்கக்கூடாது, அப்படி செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் நம்ம பாவமாக எடுத்துக்கிறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு லிஸ்டா பிரதர் அப்படின்னு அடுத்தவனை பாவத்தில் விழ பண்ணிடுவோம், இச்சையில் விழ பண்ணிடுவோம். அதுக்கு நம்முடைய ஆடைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய தேவையில்லாத அலங்காரங்கள் இருக்கும். அலங்காரம் பண்ணுங்கள் டீசெண்டாக. லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிப்ஸ்டிக் போடுங்க, நல்ல ஹேரெல்லாம் நல்லா அழகாக பண்ணுங்கள், எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கணுமா, நேர்த்தியாக இருக்கணும். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை இழிவாகவும் யாரும் பார்க்கக்கூடாது, இச்சையாகவும் பார்க்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நடக்கையை சரி பண்ணுங்க. இதுதான் இந்த மனம் திரும்புகளின் கனிகளில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடுத்தவர்கள் இடறல் அடையும்படி ஒன்று செய்யாதீங்க, அடுத்தவர்கள் இடறுதல் அடையும்படி பேசாதீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பேசும்போதே அவனுக்கு டபுள் மீனிங் தான் வரும். இதெல்லாம் அவனுக்கு பாவமாகவே தெரியாது. அது என்னென்னா அடுத்தவங்களுடைய மனசில் இருந்து அவங்கள சில பாவத்திற்கு ஏதுவாக இழுத்து கொண்டு போகும். எனவே உங்கள் பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நாவின் பிரதிஷ்டையை நீங்கள் காத்துக்கணும். இன்றைக்கி இந்த மனம் திரும்புதலின் கனிகளில் நீங்கள் முதல்ல எடுக்க வேண்டிய முக்கியமான காரியம் உங்களுடைய ஐம்புலன்களை அடக்குகிற ஒரு கிருபை. அதுதான் கனி கொடுத்தலின் மிக முக்கியமான அவசியமான பகுதி. உன்னுடைய கண்கள் ஒரு காரியத்தை பார்க்குது அப்படின்னாச்சுன்னா, தேவையில்லாததை பார்த்தா தேவையில்லாத சிந்தனை உள்ளே போய் அது கொஞ்ச நேரம் அவங்க போட்டு ஒரு பாடுபடுத்தி எடுத்துரும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில போஸ்டர்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், சில பாடல்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இது எல்லாத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் உங்களை காத்து கொள்ளுகிற அளவுக்கு இருக்கணும். மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். உங்கள் பார்வையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், உங்கள் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், உங்கள் செயல்களில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இந்த வித்தியாசத்தின் ஆரம்பத்தை இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல தொடங்கி வைக்க போகிறார். ஸோ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே நான் எந்த விதத்தில் அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்கிறேன், நான் எந்த விதத்தில் அடுத்தவங்களை காயப்படுத்துகிறேன், நான் எந்த விதத்தில் அடுத்தவங்களுக்கு விரோதமாக நிற்கிறேன், எனக்கு அதை காண்பீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் காண்பிப்பார். இன்னைக்கு பிறகு அது உங்களுடைய சிந்தனையில் வந்து ஆண்டவர் சொல்ல, நீ இது பேசாத, டப்புன்னு வாயை மூடு அப்படின்னா வாயை மூடிடணும். இந்த இடத்த விட்டு நீ நகர்ந்துருன்னா நகர்ந்துடணும். இதுக்கு மேலே நீ பேசாத, இது பேசுனா வேற பாவத்தில் கொண்டு விட்டுரும், ஸ்டாப்புன்னு ஆண்டவர் உள்ளே இருந்து சொல்லுவாரே. நீ இன்னும் நீ 5 நிமிஷம் இந்த ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உன்னை பாவத்தில் கொண்டு போய் இழுத்து போட்டுரும். தயவு செய்து நீ ஸ்டாப் அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிடணும்.
இல்லைன்னா ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கிறீங்க, நீ தள்ளி விடுறதில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நீ தள்ளி விட்டியன்னா தப்பானது ஒன்று உன் கண்ணில் மாட்ட, நீ நிறுத்துன்னா நிறுத்திடணும். அது ஆவியானவர் சுட்டி காட்டுவார். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஓவர்டேக் பண்ணி போவோம். எப்போவுமே ஓவர்டேக் எடுக்கிற வண்டிங்க தான் விபத்தில் மாட்டோம். சிலர் சொல்லுவாங்க இது ஆக்சிடென்டலாக நடந்தது அப்படின்வாங்க. சில பெரிய பாவத்தை செய்துட்டு அதன் பிறகு அதை நியாயப்படுத்தும் போது சொல்லுவாங்க ஆக்சிடென்டலாக இது நடந்து போச்சு. எப்படியே ஆக்சிடென்டலாக நடக்கும்? ஒரு பெரிய பாவம் நீ விழுறியன்னா உனக்கு எவ்வளோ கான்சியஸ் இருக்கு, இது நம்ம தப்பு, இது பண்ணக்கூடாது, இது யார், நம்ம உறவு என்ன, எல்லாத்தையும் பார்த்து எடுத்து நிதானிக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ உனக்கு உள்ளுக்குள்ளால வசனத்தை கொண்டு பேசிக்கிட்டே இருப்பார். அதையும் தாண்டி பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்டலாக நடந்துருச்சு பிரதர் அப்படின்னு நிறைய பேர் அதை சாதாரணமாக சொல்லிடுறாங்க. ஆனால் ஆக்சிடென்டலாக நடக்கிறதுக்கு ஓவர்டேக் போகிறது. எப்படி ஓவர்டேக் பண்ணுவான்? பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு ஓவர்டேக் பண்ணி போகும் பொழுது தான் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடக்கும். உலக விபத்தாக இருந்தாலும் சரி, பாவத்தின் உச்சக்கட்டத்தின் விபத்தாக இருந்தாலும் சரி, அவைகள் நடந்து ஏறுவதற்கு இவன் ஓவர்டேக் பண்ணுவான். வசனத்தை ஓவர்டேக் பண்ணுவான், ஆவியானுடைய சத்தத்தை ஓவர்டேக் பண்ணுவான். இன்னைக்கு பிறகு நிதானம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் அதை சொல்றார், உன் வாழ்க்கையில் நிதானம் தவறும் பொழுதுதான் பாவங்கள் அதிகமாய் நடக்கிறது. ஸோ நிதானம் தவறாதபடிக்கு உன்னை நீ காத்து கொள்ளுகிறது தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச். நிதானம். எவ்வளோ பெரிய அழகனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆபாசம் முன்னால் நின்னாலும் சரி, அவை எல்லாம் தாண்டி நீ நிதானமாக போகணும். ஆவிக்குரிய மண்டலத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா துருன்னு போவாங்க. சிலர் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்பீடாக போகுது, எங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்குதோ அப்படின்வாங்க. ஏன்னா முட்டும், ஸ்பீடாக போகணும். நிதானமாக நின்று யோசித்து. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் பதில் சொல்லுவது எப்போவுமே நிதானித்து சொல்லணும். டப்புன்னு சொன்னீங்கன்னா வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்த. நிதானிக்கணும். நீங்கள் பேசும்போது நின்று நிதானிச்சு, இல்லைன்னா இதுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்லட்டுமா, நீங்கள் சொல்லலாம். இப்போ உடனே என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது, நான் ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லலாம். ஸோ இந்த நிதானங்கள் இவைகளெல்லாம் தான் இன்னைக்கு பாவம் என்று தெரியாமல் நம்ம ஓடிக்கொண்டு நிறைய பாவங்களிலும் விபத்துகளிலும் சிக்கிக்கொள்ளுகிற காரியங்கள் இவைகள் தான். அதனால தான் எப்போவுமே நற்கரண ஆராதனைக்கு முன்னால், நம்ம திருவிருந்துக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவர் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னிங்க. அதுதான் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள். அது பாவம்னே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அசால்ட்டாக அடுத்தவனை திட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவன் எவ்வளோ நேரம் உள்ளுக்குள்ளால் உட்கார்ந்து அழுவான் அப்படின்னு உனக்கு தெரியாது. இப்படி பேசிட்டாங்களே. சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, ஒரு அடி அடிச்சிருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன் பிரதர், இந்த வார்த்தை என்னால் தாங்கவே முடியலை பிரதர், என்னால் ஏற்றுக்கவே முடியலை பிரதர், எப்படி என்னை பார்த்து இப்படி பேசலாம், என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு இப்படி பேசுனாங்க. அவங்களுடைய கேள்வி அதான் இருக்கும். அவங்க ஜென்யூனாக இருப்பாங்க, அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்னை பற்றி என்ன தெரிஞ்சு இப்படி பேசுனாங்க, என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், இப்படி பேசிட்டாங்களே, என்னால் தாங்கவே முடியலை. சில நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சில பிள்ளைகள் பேசும் பொழுது சிலர் தற்கொலைக்கு நேராக கூட போய்விடுகிறார்கள். ஒரு செகண்டில் அவன் பேசிட்டு போயிடுவான். ஆனால் அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விபரீதங்கள் நமக்கு பின்னால் நடக்குது. சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் சில சாபங்கள் இருக்கிறதற்கு காரணம் என்னன்னு உங்களால் விளங்கி கொள்ள முடியலை. உங்களை சுற்றிலும் நெருங்கி நின்று நீ அசால்ட்டாக பண்ணின ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒருவருடைய மனக்குமுறல் சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் அது ஒரு பெரிய சாபமாய் நின்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனையை கொண்டு வந்துடும். இன்னைக்கு இந்த காரியத்தில் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய நாவின் பிரதிஷ்டை. அடுத்தவங்களை பற்றி முடிஞ்சால் 4 நல்லது சொல்லுங்கங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அது உன் வேலை இல்லை. நீ தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்கள நேராக பார்த்து, எப்போ இது தப்பு மாதிரி எனக்கு தெரியுது, அதனால் கொஞ்சம் திருத்திக்கன்னு சொல்லு. அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க அது கண்ணு காது மூக்கு வச்சு பாதி பேசி இப்படியெல்லாம் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் கெடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை பேசினாலும் யோசித்து பேசணும். இதனால் அடுத்தவங்களுக்கு வாழ்வா, இதனால் அவங்களுக்கு அழிவா, இதை யோசித்துட்டு அழிவு உண்டு பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தையும் நாவு பேசக்கூடாது.
ஒரு நாளும் குருடனை வழி தப்பி விட பண்ணுகிறது போல விளையாட்டுக்கு கூட தெரியாத ஒருத்தனை சுத்த விட்டுறாதீங்க. என்னை பார்க்க கிராமத்துலேருந்து ஒரு குடும்பம், பாவம், ரொம்ப பரிதாபம். இப்படியெல்லாம் கூட சென்னையில் ஆட்டோக்காரங்க இருக்காங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஊர்லேருந்து வர்றாங்க, வந்து அவங்க அப்போ கூட சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த அட்ரஸில் இருக்குது, இந்த லொக்கேஷன், இந்த புது அட்ரஸ் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவன் எங்கெங்கேயோ சொல்கிறான், அங்கே போனேன் இங்கே போனேன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ ஏற்கனவே இங்கே பழைய ஆஃபீஸ்க்கு ஒரு முறை வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு போன வாட்டி நாங்கள் போனோம், அது ஒரு 20 நிமிஷத்தில் போச்சு, அங்கேருந்து இன்னொரு 20 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் இல்லைன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல பழைய ஆஃபீஸாண்ட இந்த இடம் எங்களுக்கு தெரியும், அங்கே நிறுத்து, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட கத்திட்டு திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு, அவனுக்கு என்னென்னா ஊர்லேருந்து வர்றவங்களை பணம் கொடுங்கிறதுக்கு அவன் அவ்வளவு பிரயாசப்படுறான். யோசித்து பாருங்கள், அதுதான் வழி தெரியாமல் வர்றவங்களுக்கு சரியான வழியை காட்டணுங்க. யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் அவங்களுக்கு கையில் எவ்வளவு காசு இருக்கும், என்ன ஒன்றுமே தெரியும், அவங்கள பார்த்தோன்னே இவன் புரிஞ்சுக்கிறான், இவங்க வில்லேஜ்லேருந்து தான் வர்றாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு. அழகாக பழைய இடத்துக்கிட்ட வந்து இறங்கி நின்றுட்டு அங்கே ஒரு ஆட்டோக்காரன்ட்ட, இந்த ஆஃபீஸ் இருந்தில்ல, இந்த ஐயாவுடைய ஆஃபீஸு, உட்காருமா, நான் கூப்பிட்டு போகிறோமா அப்படின்னு, நீ ஊர்லேருந்து வந்த மாதிரி தெரியுது, ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா, நான் டீ வாங்கி தரட்டா, அந்த ஐயா ஆஃபீஸில் நானே உங்களை கொண்டு விட்டுறேன், இந்த இடத்துலேருந்து அந்த ஆஃபீஸு போனதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் நிறைய பொழப்பு போச்சு, இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு வந்து விட்டான். அதான் அவங்க சொன்னாங்க, இப்படியும் ஒருத்தன் இருக்கிறான், இப்படியும் ஒருத்தன் இருக்கிறான், அவனை ஆட்டோ தான் ஓட்டுறான், இவனை ஆட்டோ தான் ஓட்டுறான். அப்போ பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? உங்கள் தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அடுத்தவனை ஒரு நாள் அலைய விடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அடுத்தவனை அலைய வைக்க வைக்க அவன் கண்ணீர் வடிப்பானா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், அந்த அலைச்சல்கள் நிமித்தம் நான் வடிக்கிற கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதுக்கு கணக்கு உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய அலைச்சல்களை ஆண்டவர் எண்ணிட்டே இருக்காரு, நீ அலைய விட்டியன்னா அதனால் அவன் வடிக்கிற கண்ணீர் பரலோகத்தில் இருக்கான். அந்த கண்ணீருக்கு நீ கண்டிப்பாக கணக்கு செலுத்தி ஆகணும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே,
என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கர்ப்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கர்ப்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அளவை பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.